पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् அதிசுந்தரமந்தஹாசம் வாதாலயே சமனிஷம் பிரதிபாவயாமி. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் நம்ம 15வது தசகத்தில் 5வதும் 6வதும் ஸ்லோகத்தை பார்க்கலாம். அந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது விமலமதிர் உபாத்தியை ஆசனாத்தியர் மதங்கம் சொல்கிறார். அதாவது அஷ்டாங்க யோகத்தில் உனக்கு நல்ல ஒரு பிடிப்பு ஏற்படணும். உனக்கு இந்த பிராணாயாமம் எல்லாம் நல்லா பண்ண தெரிஞ்சுண்டு பிரத்யாகாரம் பிராணாயாமம் இது எல்லாம் பண்ணிண்டு ஆசனாத்தியர் மதங்கம் ஆசனங்கள் எல்லாம் ஜெயிச்சுண்டு எல்லாம் பண்ணினதுக்கப்புறமா உனக்கு என்ன கிடைக்கும்னா கருட சமதிரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம். உனக்கு கருடன் மேலே பள்ளி கொண்டிருக்கிற நான், கருடன் மேலே ஏறிண்டே இருக்கிற நானானவன், என்னுடைய ஒவ்வொரு உருவமும் உனக்கு என்னுடைய திவ்ய பூஷாயுதாங்கம் சொல்கிறேன். அழகான என்னுடைய பூஷணங்களும் என்னுடைய ஆயுதங்களும், அப்புறமா ருச்சி துளித்த தமாலம், இந்த மாதிரி அழகான தமாலம் மாதிரி வர்ணம் இருக்கிற என்ன உனக்கு முன்னால் பார்க்கும்போது ஒவ்வொரு அவயமாக நினச்சிண்டு உள்ளே இழுத்துக்கணும் அம்மா, தியானம் பண்ணணும் அம்மா அப்படின்னு கபிலரானவர் இவருக்கு சொல்லி கொடுக்குறார் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது 5வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது மேற்கொண்டு என்ன பண்ணணும் சொல்கிறார். மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி மயி சுரசரிதோக பிரத்ய சித்தானுவ்ரக்திஹி பரம भवति परमभक्ति साहि मृत्योजनेत्रीः कपिलधनुरिति त्वं देवहूद्यै न्यगातीः. இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யை சொல்கிறார். அதாவது மம குணம், என்னுடைய குணங்களை பற்றியெல்லாம் அடிக்கடி விடாமல் கேட்டுருக்கணுமா. அப்புறம் குணங்களை மட்டும் கேட்கறது இல்லை, லீலைகளையும் என்னுடைய லீலைகள் நான் பண்ணின அந்த அவதாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு லீலைகளையா எடுத்து மனசில் நினச்சிண்டு நீ அதை நினச்சி பார்த்துக்கணுமா. அதை சுருணோ தட் இஸ் கேட்கணும் எல்லாத்தையும். மம குணகண லீலா கர்ணனை காதால கேட்டுக்கிறது, நன்னா காதால கேட்டுக்கணும். கேட்டுண்டு கீர்த்தனாஜை, காதால கேட்டது மட்டும் போறாது, கீர்த்தனம் பாட்டாக பாடுறது. அது பாட்டாக பாடுறதுன்னா அதை நினைச்சுக்கிறது, அதை வாய் விட்டு சொல்லறது, பக்தவாள் கிட்டக்க சொல்லி கொடுக்கறது, தானே அனுபவிச்சு பாடுறது. இந்த மாதிரி உன்னுடைய இதை செலவழிக்கணும். என்னுடைய மம குண கண லீலா கர்ணனாத்யை கீர்த்தனாத்யைஹி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் சொல்றாரு. மயி சுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்தி, சித்தமானது சாந்தமடைஞ்சுடும். சித்தமானது எப்படி கங்கையானது, எப்படி தேவா உலகத்தில் போகிற இந்த கங்கையானது எப்படி ஒரு பிரவாகம் எடுத்துண்டு அப்படியே குதிச்சுண்டு ஓடுறாளோ, விமலமாக ஓடுறாளோ, அந்த மாதிரி உன்னுடைய சித்தமானது சுத்தமாகவும் ஆயிடும். சுத்தமாக ஆயிட்டு அந்த கங்கை மாதிரி பிரவாகம் மாதிரி பெருக்கெடுத்துண்டு ஓடுமா. இந்த மாதிரி மம குண கண லீலா கர்ணனை கீர்த்தனாதே பண்ணினேனாக்கா அப்படின்னு சொல்கிறான். சரி, அதுக்கு அப்புறமா என்ன ஆகும், வெறுமை சித்தம் மட்டுமோ நல்ல சுகம் அடைஞ்சுண்டு சித்த விருத்தி அடைஞ்சிருந்தா அது மட்டும் போருமா? இல்லை. சாகி மிருத்யோஜனேத்ரி, சாகினா அந்த பக்தி இருக்கு இல்லையா, உனக்கு பக்தியானது பிறகும் சொன்னார் இல்லையா, அந்த பக்தி என்ன பண்ணுமே கேட்டாக்கா மிருத்யோஜனேத்ரி, உன்னுடைய பிறவி இறப்பு அப்படிங்கிற இந்த சம்சார கடல்லேருந்து உன்னை தாண்ட வச்சுடுமா. அது தானே தேவகூதி கேட்குறா, என்னை இந்த சம்சார கடத்துலேருந்து எப்படி தாண்ட வைக்கணும், அதை எனக்கு நீ சொல்லிக் கொடு பகவானே என்று தன்னுடைய மகன்கிட்ட கேட்கறதுனால இவ சொல்கிறா. அது மேற்கொண்டு இந்த மாதிரி பண்ணினா அந்த பக்திங்கிறது தான் உனக்கு சம்சாரத்தை பயமும் போக்கிடும், சம்சாரத்தை கம்ப்ளீட்டாக இல்லாமையும் ஆக்கிடும், பொசுக்கிடும், நாசம் பண்ணிடும். அப்படி பண்ணது அப்படின்னுட்டு கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை நகாதி. அந்த மாதிரி நீங்கள் கபிலர் மூர்த்தி எடுத்துட்டு நீங்களான்னு பகவானான நீங்கள் தன்னுடைய தாயாரான தேவஹூதிக்கு இந்த மாதிரி உபதேசித்தல் இல்லையா பகவானே அப்படின்னு கேட்குறாரு இந்த ஸ்லோகத்தில். மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி மயி சுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்தி
भवति परमभक्ति साहि मृत्योजनेत्री कपिलधनुरिति त्वं देवहूत्यै ஞகாதீஹ. இப்படி உபதேசிக்கிறேன். அதுக்கு அடுத்த உபதேசம் என்னதுன்னு பார்க்கலாம். அகக பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதோ பாலலாலி விஷதிஹி கிருஹசக்தா யாதனாம் மைய பக்தாக கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. இவன் முதல்ல அகஹான்றார். அகஹானாக்கா அச்சோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தத்தில் இது சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னது கஷ்டமா? பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம், ரொம்ப நிறைய ஹிம்சையெல்லாம் பண்ணிண்டு அந்த ஹிம்சையினால் நிறைய சம்பாதிச்சுண்டு பணங்களை எல்லாம் சம்பாதிச்சுண்டு குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்ணன், தன்னுடைய குடும்பத்தை பிரதிதினம் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தை காப்பாத்திண்டு அனுபுஷ்ணன் அதை காப்பாத்திண்டு இருக்கானாம். யாரு? ஒரு சாதாரண மனுஷனானவன் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்? இது ரொம்ப கஷ்டம் இல்லையாம்மா அப்படிங்கிறதுனால தான் முதல்ல அகஹா சொல்கிறார். அகஹா பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்ணன். எப்படியே ஒவ்வொரு நாளைக்கும் தன்னோட குடும்பத்தை நன்னா பார்த்துக்கணும் காப்பாற்றணுங்கிறதுனால எல்லா விதமான பயங்கரமான ஹிம்சைகள் எல்லாம் பண்ணிண்டு பலவிதமான ஹிம்சைகள் எல்லாம் பண்ணிண்டு அதனால பணத்தை சம்பாதிச்சுண்டு அந்த பணத்தை வச்சுண்டு தன்னுடைய குடும்பத்தை இவன் போஷிச்சுண்டு கவனிச்சுண்டு வந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் இன்னும் என்ன பண்றான்? ஸ்ரீஜிதோ பாலலாலி. ஸ்ரீஜிதோ தட் இஸ் ஸ்ரீகளுக்கெல்லாம் இவன் ஒரு விளையாட்டு பொருளா போயிட்டான். எல்லாரையும் ஸ்ரீஜித்தோனாக்க எல்லாருக்கும் எல்லா பெண்களுடைய வசமாயிட்டான். அவள் என்ன சொல்கிறாள்? கையில் பொம்மலாட்டி சொல்வாளே அந்த மாதிரி பொம்மை மாதிரி அவன் ஆடுறான். ஸ்ரீகள் சொன்னத்தை கேட்டுண்டு என்ன பண்ணறான்னு சொல்கிறாளோ அதை மாதிரி அதை கேட்டுண்டு அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு வேண்டி அவள் சொன்னதை எல்லாம் கேட்டுண்டு இவன் இருந்துட்டு இருக்கான். ஸ்ரீஜித்தோ பாலலாலி. அது மட்டும் இல்லை, இதனால அவனுக்கு நிறைய குழந்தைகள் எல்லாம் உண்டாகிறது. அந்த குழந்தைகளுடைய மழை சொல்ல கேட்கறதும் அவளுடைய எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைகள் மேலேயே வந்து லாலிக்கிறது கொஞ்சிக்கிறது அதுலேயே பண்ணிட்டு இருக்கான். இப்படியே இருக்கான். அப்போ பிரதிதினம் அனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதோ பாலலாலி விஷதிஹி கிரகசக்தோ யாத்தனா. யாத்தனாம் மைய பக்தா மை அவக்தா. அது சொல்கிறேன். என் மேலே ஆசை இல்லாதவா தான் இதை பண்ணுவாள். என் மேலே ஆசை இருக்கிறவா இதை பண்ண மாட்டாங்கிறதுக்கு இந்த வார்த்தையிலேருந்து நம்மளுக்கு கிளியராக தெரியறது. மைய பக்தாக மை அபக்தாக என்ன பண்ணுறாளாம்? விஷதிஹி கிரகசக்தாக. அவள் கிரகசக்தாவை எப்பவுமே இந்த மாதிரி அகக பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் அது பண்ண பிரதிதினம் அனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதோ பாலலாலி அப்படி பண்ணிண்டு குழந்தைகள் எல்லாம் கொஞ்சிண்டும் இது பண்ணிண்டும் தன்னுடைய கிரகங்களை மட்டுமே அவன் கிரகசக்தோகோ கிரகத்தை பற்றியே மட்டுமே நினச்சிண்டு அவன் இருந்தான்னா யாதனாம் விஷதி. யாத்தனாம்ங்கிறது நரகம். நரகத்தில் அடையறான். யார் அடையிறான்? மை அபக்தாக. என் மேலே பக்தி இல்லாதவா கட்டாயமாக இந்த மாதிரி செஞ்சுண்டு இவா இந்த நரகத்துக்குள்ள அடையறாமா அப்படின்னு யானை சொல்ல? கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. இந்த மாதிரி நீ கபில ரூபத்தை எடுத்துட்டு இருக்கிற கபில மூர்த்தியான அந்த உருவத்தை எடுத்துட்டு இருக்க அவதாரத்தை எடுத்துட்டு இருக்கிற மகாவிஷ்ணுவே ஆர் குருவாயூரப்பா நீங்கள் இந்த மாதிரி உபதேசிச்சல் இல்லவா? உங்களுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசிச்சல் இல்லையா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கேட்குறேன். இதில் அகக பகுல சிம்ஹா சஞ்சிதார்த்தை குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதோ பாலலாலி விஷதிஹி கிரகசக்தா யாதனாமை அபக்தா கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை
ஞகாதீஹி. இந்த மாதிரி பண்ணிட்டு இருத்தல் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் உங்களுக்கு 30வது இதுக்கு முந்தானத்து ஸ்லோகம் வந்து 29வது அத்தியாயத்தில் வருது. 29வது அத்தியாயத்துடைய சுருக்கம் தான் மம குண கணலீலா கர்ணனை கீர்த்தனாத்தியின்னு வருது இல்லையா. எப்படி என்னுடைய குணங்களை பாடின்னு இருக்கிறதும் கேட்கறதும் பண்ணிட்டு இருந்தேன்னாக்கா உனக்கு பரம பக்தியானது ஏற்படும். இந்த பக்தி தான் உனக்கு இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை பண்ணுமா அப்படின்னு சொல்கிறார். அது வந்து 29வது அத்தியாயத்தில் வருது. அடுத்தது 30வது அத்தியாயத்தில் இந்த மாதிரி மனுஷன் வேஸ்ட் பண்ணுறானே, என்கிட்ட பக்தி இல்லாத மனுஷன் என்ன பண்ணுறான், பகுல சிம்ஹா சச்சிதார்த்தை குடும்பம் எல்லா குடும்பத்தை போஷிக்கணுங்கிறதுக்கு வேண்டி ரொம்ப ரொம்ப பயங்கரமான நிறைய ஹிம்சையெல்லாம் பண்ணிண்டு அதனால கிடைக்கிற பொருள்களை வச்சுண்டு தன்னுடைய குடும்பத்தை போஷணம் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, ஸ்ரீகளுக்கெல்லாம் அவன் வந்து விளையாட்டு பொருளாக இருக்கான். தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் அவன் கேள்வி எப்போ பார்த்தாலும் அவளையே ரமிச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி என்கிட்ட பக்தி இல்லாதவன் என்ன பண்ண, கிரகத்தையே நினைச்சுட்டு இருக்கிறவன் அந்த கூப்பம்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார். கிரகம்ங்கிற அந்த கூப்பத்தில் முழுகி விழுந்து போயிட்டான். அதில் கண்ணே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு கூப்பம் அது. அந்த கூப்பத்துக்குள்ளே முங்கி போயிட்டான் இவன். என்ன அதனால என்ன ஆகிறது இவனுக்கு, அவன் நரகத்தை தான் அடையிறான். இந்த உயிர் முடிஞ்ச உடனே அவன் நேரம் போகிறது எங்கன்னு கேட்டால் நரகம். யாதி விஷதி யாத்தனம் யாத்தனம் பண்ணுறதுக்கு ஒரு உடம்பு வேணும். அந்த உடம்பு அவள் கொடுப்பான். அந்த இதை எடுத்துண்டு இவன் வந்து விஷதி அங்கே ஒரு நரகத்துக்கா இவன் போகிறான்மா அப்படின்னு கபிலதனுரிதித்வம் தேவஹூத்தியை நகாதி. இதுக்கு மேற்கொண்டு என்ன ஆகுறதுங்கிறது நம்ம அடுத்த ஸ்லோகங்களில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.